Hello everyone, this is Gunaragulan from GL Tamil Tech School. So போன வீடியோல நாங்க for loop, break, continue போன்ற விடயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல நாங்க while loop பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ while loopக்கும் for loopக்கும் பெரிய அளவான டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. பேசிக்கா சொல்லணும்னு சொன்னா சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும், பட் சில சம் பிஹேவியர்ஸும் மாறும். ஸோ அதில் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல for example in range, so this is a for loop. So 100 time run பண்ண சொன்னா இது 100 time execute ஆகும். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, very basics ஆன ஒரு loops. Okay, this is nothing but a for loop. But in the while loop, the syntax எப்படி வரும்னு கேட்டா, for example while இதுக்குள்ள certain conditions வரும். so நான் இதுக்கு மேல என்ன செய்யறேன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா அதோட syntax டிஃபரெண்ட் அதிகம். இப்போ x equal to 0 ன்னு கொடுக்கேன், அந்த x மேலேயே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கிட்ட x is less than or equal to 100 ன்னு கொடுக்கேன். அப்போ இந்த while loop இதுக்குள்ள தான் கண்டிஷன் நாங்க ரைட் பண்ணுவோம். ஸோ இத மீனிங் என்ன சொன்னா, இந்த while loop 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ள நாங்கள் காலனை கொடுத்து இதுக்குள்ள நாங்கள் ரைட் பண்ணுற கோட் 100 டைம்ஸ் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கிட்ட வடிவாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டால், இதுக்கிட்ட நாங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். போன for loopல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் ரேஞ்சை கொடுத்தோடனே அந்த ரேஞ்சை ஓட்டோவை இன்க்ரிமெண்ட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நாங்கள் ix is equal to x1, அதாவது 1 by 1 கூடி போகணும் என்ன சொல்றோம். ஓகே, இதுக்கிட்ட எக்ஸை பிரிண்ட் பண்ண மாட்டா. இங்க என்ன நடக்கும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த while loop எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள எக்ஸை பிரிண்ட் பண்ணும். ஓகே, எக்ஸ் இஸ் 0 பட் எக்ஸ் இஸ் கோயிங் டு பி 1. திருப்பி என்ன நடக்கும்னு கேட்டா, எக்ஸ் ஓகே 0, திருப்பி அந்த எக்ஸ் இதுக்கிட்ட 0 வரைக்கும், அந்த 0வோட 1. ஸோ இது 1 by 1 கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணக்குள்ள எக்ஸ் இஸ் 1, செகண்ட் டைம் ரன் பண்ணக்குள்ள எக்ஸ் இஸ் 2, அப்படின்னு கூடிக்கொண்டு போகும். பார்த்தோம்னு சொன்னால் இந்த இன்க்ரிமெண்ட்டை நாங்கள் மெனுவலாக தான் இந்த இன்க்ரிமெண்ட் கோடிங்கை மெனுவலாக தான் இந்த while loopல எங்களால் இந்த while loopல நாங்கள் போட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால் இட் வில் ஒர்க். ஓகே, இது 100 டைம் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும், பட் 1 by 1 கூடி போகும். இப்போ உங்களுக்கு 5 கூடணுமா சொன்னால் யூ கேன் டூ, நீங்கள் 5க்கு இதுக்கிட்ட போட்டுக்கொள்ளலாம். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் by 5 எவ்ரி டைம் இட்ஸ் ஒன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் 5 கூடிக்கொண்டு போகும். ஸோ இதுக்கிட்ட பேசிக்காக சொல்லணும்னு சொன்னால், இதுக்கிட்ட நாங்கள் இன்க்ரிமெண்ட் எவ்வளவு பெருமானத்தால் இந்த வேல்யூ கூடணும். 5 by 5 அப்படி 1 by 1. So it depends on how many times you want to repeat. Okay, இதுதான் இது போன லூப்புக்கும் இதுக்கும் lots of syntax differences நீங்க பார்த்துருப்பீங்க. அது நாங்கள் ஒரு லைன்லேயே x in range ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் இந்த சின்டாக்ஸில் it is very different. Like we type while, அதுக்கு பிறகு x அப்படியெல்லாம் கொடுத்து கூடுதலாக சின்டாக்ஸை இதுக்குள்ளே போட்டு கொண்டு இருக்கோம். யா, ஸோ பேசிக்கான ஐடியா இதுதான். இப்போ ஏற்கனவே சொன்னது போல் while லூப்புக்கு இன்னொரு மெத்தடாகவும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லைக் while யா ஸோ இந்த while loop முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு else கண்டிஷனை போட்டு finished. ஓகே, அதாவது 100 தாண்டின உடனே இந்த எக்ஸ் 101 ஆகும் போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். 101 ஆகும் போது 101 less than or equal to 100 இட்ஸ் ஃபால்ஸ், இது ரன் ஆகாது. இங்கே 5 கூடி போகுது, 5 by 5 கூடுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்ஸுக்குள்ளே 101 ஆகும்போது எல்ஸில் ஃபினிஷ்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஓகே, இது ஒரு வகையான லூப்ஸ். ஸோ யா, ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இட்ஸ் அ இன்ஃபினைட் லூப். இந்த while loop அதிகமாக நாங்கள் எங்கே பயன்படுத்துவோமான்னு கேட்டால், இமேஜ் ப்ராசஸிங், அதாவது ஓப்பன் சிவியில் இந்த ஃப்ரேம் அனலைஸ் பண்ணக்குள்ளே நாங்கள் while ட்ரூ வந்து கொடுப்போம். ஸோ இது மீனிங் என்ன சொன்னால், இது இப்போ நான் செய்து காட்ட போகிற while loop இன்ஃபினைட் லூப், அதாவது முடியாமல்
கண்டினியூவாக இந்த லூப் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கும். forever இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம பைத்தனில் வந்து சில இவெண்ட்ஸை வந்து லிசன் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு, வீடியோ ஃப்ரேமை 1 by 1 அனலைஸ் பண்ணுறதுக்கு, அப்படியான பர்பஸுக்கு வந்து இந்த while ட்ரூ லூப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த while ட்ரூ மீனிங் என்னன்னு கேட்டால், இந்த while வந்து ட்ரூவாக இருக்கும் வரைக்கும் வந்து இது ரன் ஆகி கொண்டிருக்கும். திஸ் மீன்ஸ் இட் இஸ் அ forever running loop. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் print helloன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னால், இந்த லூப் வந்து ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கும். இந்த லூப் வந்து இன்ட் ஆகாது. அதால தான் இந்த லூப்பை வந்து இன்ஃபினைட் அப்படி இல்லாட்டி forever ரன் பண்ணுற லூப்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் என்ன செய்தேன்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இதில் வந்து ஒரு இன்புட்டை வந்து எடுக்கேன். லைக் ஓகே, ஸோ இதுக்கிட்ட வந்து யூசர் இன்புட் சொல்லி ஒரு வேரியபிள் அந்த இன்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இதில் வந்து என்டர் என்று சொல்லி ஏதோ ஒதுக்கி, ஸோ இதில் ஒரு இஃப் கண்டிஷனில் வந்து இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், இப்போ இந்த லூப்பை வந்து ரன் பண்ணோம்னு சொன்னால் என்டர் வந்து கேட்கும். நம்ம என்டர் பண்ண என்டர் என்று சொல்லி ரன் பண்ணி கொண்டு இருக்கும். ரீசன் என்னென்னு கேட்டால், இங்கே இதை ரன் பண்ணி முடிய இங்கே ஜம்ப் ஆகும் கர்சர், திருப்பி இங்கே வரும். இப்படி ரன் ஆகி கொண்டு இருக்கும். நம்ம எத்தனை கைண்ட் நல்ல மென்டர் ஆகி கொண்டு இருக்கும். இப்போ கீழே நான் என்ன செய்தேன்னு கேட்டால், இந்த இஃப் user input is equal to car, இப்போ கார் வந்து டைப் பண்ணக்குள்ள car is nice, ஓகே, இப்படி என்ன ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது திருப்பி நான் இப்போ கார் வந்து டைப் பண்ணக்குள்ள car is nice, பட் வேறு எதுவும் டைப் பண்ணால் எடுக்காது. என்னன்னு சொன்னால், இந்த கண்டிஷன் வந்து மெச் ஆகினா தான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதே போல் இப்போ இன்னொரு இது வந்து எலிஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருந்தோம். ஸோ யூசர் இன்புட் ஈக்குவல் டு பிரேக் ஓ ஸ்டாப். இப்போ ஸ்டாப்ன்னு சொல்லும்போது வி ஷுட் பிரேக் த லூப். ஓகே, பிரேக்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இன்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஸ்டாப்ன்னு டைப் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமில் நான் இப்போ வேறு டேட்டா டைப் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை. ஸோ இங்கே ஸ்டாப் அண்ட் டைப் பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து இன்ட் ஆகிது, அதாவது ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் பண்ணப்படுது. ஓகே, இதில் போய் இது கார் வந்து டைப் பண்ணக்குள்ள கார் இஸ் நைட்ஸ்ன்னு சொல்லுது. வேறு ஏதாவது டேட்டா டைப் பண்ணக்குள்ள வந்து எதுவுமே நடக்குது இல்லை, ஏன்னா அதுக்கு எந்த கேஸ் அதாவது இந்த கண்டிஷனும் கொடுக்கல. பட் ஸ்டாப் பண்ண டைப் பண்ணக்குள்ள வந்து it stopped the program. Like this, இப்படியான அதிகமாக இந்த while infinite loop வந்து இப்படியான purposesக்கு தான் வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். It's everything is depends on your imagination. அதாவது வந்து இப்போ நான் டீச் பண்ணுற இந்த ஃபண்டமெண்டல்ஸ், இந்த பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டூல்ஸ் மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங்னு சொல்கிறது ஒரு டூல்ஸ் ஆஃப் பாக்ஸ், ஒரு பெரிய ஒரு டூல் பாக்ஸ். அந்த டூல் பாக்ஸுக்குள்ளே வந்து சின்ன டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸை நம்ம தேவையான இடங்களில் யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியதான். ஸோ உங்களோட இமேஜினேஷனை வச்சு தான் நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இமேஜினேஷன் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு ப்ராப்ளம் வரும்போது இன் ப்ரோக்ராமேட்டிக்லி ஓகே ஒரு அல்கோரிதம் நீங்கள் டெவலப் பண்ணக்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கக்குள்ளேயோ மேபி யூ கேன் யூஸ் திஸ் while loop if it is needed. ஓகே, லைக் தட் பல வகையான தேவைகளுக்கு இந்த while ட்ரூ லூப் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீபோர்டில் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம். லைக் வந்து ஓகே, இதையும் வந்து கமாண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கீபோர்டில் வந்து ஒரு சர்டன் கீ வந்து ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கீயை வந்து லிசன் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியும், ஸோ இல்லைன்னு சொன்னால் சர்டன் இன்புட்டை லிசன் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியும், இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை லிசன் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியும். இப்போ ஓகே guys, thank you very much for watching this video. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து விளங்கியிருக்குமென்று நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இட் டிபெண்ட்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் இட்ஸ் அ பிக் டூல் பாக்ஸ். ஸோ இப்போ நாங்கள் லேர்ன் பண்ண அந்த while loop வந்து நீங்கள்
உங்களுக்கு ப்ராப்ளம், அதாவது ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமா சொன்னால் அதுக்கு கரெக்டான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்ளலாம். I hope you understood the logic behind while loop. நாங்கள் 2 வகையான while loop பார்த்துருந்தோம். ஒன்று இது, இன்னொன்று வந்து இன்ஃபினைட் லூப். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிகளவான டைமில் வந்து இந்த இன்ஃபினைட் லூப் வந்து யூஸ் பண்ணப்படும். உங்களுக்கும் இன்ஃபினைட் லூப் யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த கமாண்டை வந்து இந்த அன்கமாண்ட் பண்ணிடுவோம் இந்த கோடை. ஸோ இந்த கோட் வந்து வளமையை போல் வந்து நம்மளோட கிட்ஹப் ப்ரொஃபைலில் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் செய்த ப்ரோக்ராம் இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ நாங்கள் செய்த இந்த while loop வரைக்கும் சோர்ஸ் கோட் வந்து சாம்பிள் கோட் வந்து கிட்ஹப்ல இருக்கும். ஸோ you can take it. Okay guys, I hope you understood this video. I'll see you in the next video.